இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புனாக்கா, ಇವತ್ತೇನು ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಂದರೆ ட்ரை பண்ணுங்களப்பா, டிவி போட்டு ட்ரை பண்ணுங்க. ஜனங்களுக்காக தேவனுடைய திட்டம். ಸೊ ಜನರಿಗಾಗಿ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ. ஜனங்களுக்காக தேவனுடைய திட்டம். ಸೊ ಜನರಿಗಾಗಿ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ. கவர்மெண்ட் மக்களுக்கு பல திட்டங்களை பண்றாங்க. ಸರ್ಕಾರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. ஒரு வீட்டு தலைவர் ஒரு குடும்பத்துக்காக ஒரு திட்டங்களை பண்றாரு. ಮನೆ ಯಜಮಾನನು ಮನೆಗೋಸ್ಕರ ಒಂದು ಯೋಜನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. வீடு கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கணும், ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸಬೇಕು, இப்படி கொண்டு வரணும் ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಜನೆಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அதே போல இந்த பூமிக்கு ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಭೂಮಿಗೆ ஒரு திட்டத்தை ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்காரு. ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன திட்டம்னாக்கா, ಅದೇನು ಯೋಜನೆ ಅಂದರೆ அவன் தன் வழியிலே போனான், ಅವರವರು ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋದರು, ரட்சிப்பு இல்லாமல் போனார்கள், ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರು. என்ன பண்ணார் ஆண்டவர்? ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? இந்த மனிதரெல்லாம் ரட்சிக்கும்படியாக ಈ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ அவர் ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ திட்டத்தை கொண்டு வந்தார். ಅವರು ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದರು. அதுதான் இன்னைக்கு பிரசங்கமா பார்க்கிறோம். ಅದೇ ಇವತ್ತು ಪ್ರಸಂಗವಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. என்ன பிரசங்க தலைப்புனாக்கா, ಏನು ಪ್ರಸಂಗದ ಒಂದು ಹೆಡ್ಡಿಂಗ್ ಎಂದರೆ ஜனங்களுக்காக தேவனுடைய திட்டம். ಸೊ ಜನರಿಗಾಗಿ ದೇವರ ಒಂದು ಯೋಜನೆ. லைவ்ல பாருங்க, லைவ்ல போட்டுருக்காங்க. ಸೊ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಬಹುದು. தமிழ்ல அது டிவி என்ன தெரியல, ஆஃப் கரண்ட். ஓகே, ಕನ್ನಡ ತಮಿಳಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு புஸ்தகம், ಮತ್ತಾಯಿ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ. பிரசங்க ಟೆಕ್ಸ್ಟ್ ಏನಕ மத்தேயு பிரசங்கம், மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ಮತ್ತಾಯಿ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:21 ಓದೋಣ. இத உட்காரவைப்பா, இங்க உட்கார, சேர் எடுத்து இங்க உட்காரவை, உட்காரவை கீழ. பிரைஸ் தி லார்ட். சேர் எடுத்து உட்காரு தம்பி, சேர் எடுத்து உட்காரவைப்பா, சேர் எடுத்து கீழ உட்காரவை. கீழே இல்லை பக்கம் உட்காருங்க, இடம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குழந்தைங்களை கீழே உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி இடங்குது பாரு, கீழே உட்காருங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உட்காந்துங்க. நீங்கள் லேட்டாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அதான் சர்ச்சில் சீக்கிரம் வந்தோம் எல்லாருமே. பிரசங்கத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. தம்பி அவன் முன்னாடி அனுப்பு, சேர் இன்னொருத்த பெரியவங்க கூட. நீ உள்ளே போகணும் கொஞ்சம், தாமஸ் உள்ளே போ. ஓகே, இடம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, வந்து கீழே உட்கார வைக்கடா தம்பி, கீழே உட்காரவை. நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? சேர் எடுத்துரு, வந்தால் கீழே உட்கார, எல்லாம் கீழே உட்கார அழகுமையா, கீழே உட்காரது ஆசீர்வாதம், எல்லாம் எடுத்து போடும். கீழே உட்கார நல்லது, அழகாக மேட் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புனா, ಇವತ್ತು ಪ್ರಸಂಗದ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಏನೆಂದರೆ ಜನங்களுக்காக தேவனுடைய திட்டம். ಸೊ ಜನರಿಗಾಗಿ ದೇವರ ಯೋಜನೆ. டிவி அனலிஸ்ட் பாத்தீங்களா, ஒரு நன்றி சொல்லலாமா? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கண்ணில் பார்த்தா உங்களுக்கு அற்புதம், ನೀವು ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಒಂದು ಅದ್ಭುತ. இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்புனாக்கா, ಇವತ್ತು ಪ್ರಸಂಗದ ಒಂದು ಹೆಡ್ಡಿಂಗ್ ಏನೆಂದರೆ ಜನங்களுக்காக தேவனுடைய ಜನರಿಗೆ ದೇವರ ಯೋಜನೆ. என்ன திட்டம் என்று சொன்னா, ಏನು ಯೋಜನೆ ಎಂದರೆ 3 காரியத்தை பார்க்க போகிறோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. வாசிக்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தாய் அவள் ஒரு குமாரனை பெறுவாள். பாத்தீங்களா, இயேசு என்று, ಯೇಸು ಎಂದು உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட் என்னக்கா, அது இயேசு வார்த்தை. ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಪವರ್ಫುಲ್ ಆದ ಹೆಸರು ಎಂದರೆ ಯೇಸು. பிசாசுங்கெல்லாம் நடுங்குதுங்க, ಸೈತಾನನು ನಡುಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் முட்டி போடுற ஒரு பேர் இருக்குதுனாக்கா, ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರ ಒಂದು ಹೆಸರಿದೆ ಅಂದರೆ இயேசு என்ற பேர் மட்டும் ಅದು தான். ಯೇಸು ಎಂದು ಹೆಸರು ಮಾತ್ರ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்திலிருந்து பேர் வருது, ಪರಲೋಕದಿಂದ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ. என்ன பேரு? ಏನು ಹೆಸರು? இயேசு என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. அடுத்த லைன் வாசிக்கலாம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். இந்த பூமிக்கு திட்டத்தை வச்சிருக்காங்க பாருங்க. ಈ ಭೂಮಿಗೆ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்றாங்க, பரலோகத்திலிருந்து தூதன் வந்து சொல்றா, அப்படி ದೇವದೂತನು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசு ஒரு குமாரனை பெறுவாய். ಯೇಸು ಒಂದು ಕುಮಾರನನ್ನು இல்ல, மரியாள் சொல்றாங்க ஒரு குமாரனை பெறுவாள். ಮರಿಯಳು ಒಂದು ಮಗುವನ್ನ ಹೆರುವಳು. இயேசு என்று பெயரிடுவாயாக. ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. லூக்காவின் புத்தகம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, லூக்கா 2:11 வாசிக்கும் பொழுது, ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2:11. இன்று பாருங்க, இன்று அந்த வேர்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
பிறந்திருக்கிறார். ಹುಟ್ಟಿದ್ದನು. பாருங்க எவ்வளவு அற்புதம் பாருங்க. ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ನೋಡಿ. இன்று ரட்சகர் பிறந்திருக்கிறார். ಇಂದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போறாங்க. ನಾಜರೇತ್ ಊರಿಂದ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಹೋದರು. பெத்லகேம் அவங்க சொந்த ஊரு. ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಅವರ ಸ್ವಂತ ಊರು. நாசரேத் அவங்க வேலைக்காக போன ஊரு. ನಾಜರೇತ್ ಅವರ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಹೋದ ಊರು. இப்போ பாஸ்டர் அம்மா பெங்களூர்ல கட்டிட்டு வந்தேன். ಪಾಶ್ರಮನವರು ಬೆಂಗಳೂರಿಂದ இங்கதான் இருந்தாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஆனா குழந்தை பிறக்கும் பொழுது ಆದ್ರೆ ಮಗು ಹೆರುವುದಕ್ಕೆ பெங்களூர் போயிட்டாங்க. ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದರು. பால்சின் அங்கதான் பிறந்தா. அப்படி ಪಾಲ್ ಸೀಗನ್ ಅಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು. ஜூனியா ஜோன் அங்கதான் பிறந்தாங்க. ಜುನಿಯಾ ಜೋನ್ ಸಹ ಅಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದ್ದು. அப்ப இவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எங்க வருதுனாக்கா ಇವರ ಹುಟ್ಟಿದ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? பாகலூர்ல வரல, ಬಾಗಲೂರಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ, பெங்களூர்ல வருது பர்த் சர்டிஃபிகேட். ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இப்ப ஜீசஸ் பர்த் சர்டிஃபிகேட் எங்க வருது தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? பெத்லகேமிலே வருகிறது. ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. உலகத்திலே முதல் பர்த் சர்டிஃபிகேட் வந்தது இங்கதான். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಲ್ಲೇ ಬಂದದ್ದು. இன்னைக்கு நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட் இல்ல. ಅನೇಕರ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ಗಳು ಇಲ್ಲ. எனக்கே இல்ல, ನನಗೆ ಇಲ್ಲ. காலத்துல யாரும் கேட்கல, சொல்லல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಲಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு இப்ப கொஞ்சம் நம்ம வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் பார்க்க முடியாது. 50 ವಯಸ್ಸಿನ ಮೇಲಿರೋವರಿಗೆ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இயேசுக்கு இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதுங்க. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಇನ್ನೂ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇವೆ. பெத்லகேமிலே பிறந்தார். ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது 110 கிலோமீட்டர் பாருங்க. ಅದು 110 ಕಿಲೋಮೀಟರ್. அங்கிருந்து 110 கிலோமீட்டர் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு. ನಾಜರೇತಿಂದ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ 110 ಕಿಲೋಮೀಟರ್. அவங்க நடந்து பிரயாணம் பண்ணிருக்காங்க. ಅವರು ನಡೆದು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರು. மரியாளும் யோசேப்பும் ಮರಿಯಾಳು ಯೋಸೇಫು குடி மதிப்பு எழுதுறாங்க, சென்சஸ் எடுக்கறாங்க பாருங்க. ಅವರು ಸೆನ್ಸಸ್ ಬರೆಯುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. பேர் எழுதணும் பாருங்க. ಅವರ ಹೆಸರು ಬರೆಯಬೇಕು ನೋಡಿರಿ. அவங்க பேரு போய் அவங்க சொந்த ஊர்ல எழுதணும். ಅವರ ಸ್ವಂತ ಊರಿನಲ್ಲಿ ಅವರ ಹೆಸರನ್ನು ಬರೆಯಬೇಕು. போன மாசம் என்னங்க SIR என்னதுங்க? SIR அதெல்லாம் எழுதுனாங்க பாருங்க. எல்லாம் ತಿಂಗಳೆಲ್ಲ SIR ಫಾರ್ಮ್ ಫಿಲ್ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, வந்து எழுதிட்டு கொடுத்துட்டு போறாங்க. ಎಲ್ಲ ಊರಿನಲ್ಲಿಂದ ಬಂದು ಎಲ್ಲ ಬರೆದು ಕೊಟ್ಟು ಹೋದ್ರು. ராயன் போட்ட அப்படி சட்டம் எல்லாம் வந்து ಆ ರೀತಿಯಾಗಿ ಅರಸನು ಹಾಕಿದರು ಒಂದು ಯೋಜನೆ. ಗರ್ಭಕಾಲಮಾக்குறாங்க. ಸೊ ಗರ್ಭವತಿಯಾಗಿದ್ದಳು. போயே போணும், ಅವರು ಹೋಗಬೇಕು. போறாங்க பாருங்க. ಹೋಗಿದರು ನೋಡಿರಿ. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೋದರು. போரும் பொழுதுதான் ಹೋಗುವಾಗ பிரசவ காலம் நேரிட்டது. ಅಲ್ಲಿ ಆ ಗರ್ಭದ ಒಂದು லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. வம்சத்தானும் இருந்தபடியால் குடிமதிப்பு ரொம்ப முக்கியம். குடிமதிப்பு எழுதும்படி பாருங்க, அங்க பெத்லகேமுக்கு போறாங்க. ಅಲ್ಲಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ಹೋದರು ನೋಡಿರಿ. அவ கீழ வாசிங்க. அங்க இருக்கும் பொழுது அவ்விடத்திலே இருக்கையில் பாத்தீங்களா, எங்க தான் இயேசு பிறக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದರು. மத்தேயு 1:18 வாசிக்கிறத பிரசங்க வசனம். மத்தேயு ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:8 வாசிங்க. 1:8 இல்ல, மத்தேயு 1:21. 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவார், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் பாவங்களை நீக்கி. இந்த வசனத்துல 2 பாயிண்ட் பார்க்க போறோம். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 2 ಪಾಯಿಂಟ್ಗಳನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಒಂದು, பாவங்களை நீக்கி. ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಲು. சொல்லலாமா? பாவங்களை இல்ல சொல்லுங்க. ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲು. ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲು. பாவத்தை நீக்கணுங்க, ಬಿಡಿಸಬೇಕು. அது வெளியே உள்ள வச்சுன்னு சுமக்க கூடாது. ಅದು ಒಳಗೆ ಇರಿಸಿಕೊಳ್ಳಕೂಡದು. ಜನಗಳೆல்லாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ಸೊ ಜನರೆಲ್ಲರೂ ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರು. அதான் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ಜನಗಳೆல்லாம் ಓಡ್ನಾங்களா ஞானஸ்நானம். ಅದೇ ಯೋಹಾನನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡುವಾಗ ಜನರೆಲ್ಲ ಓಡಿದರು. ಎಲ್ಲ ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? ಎಲ್ಲರೂ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದರು. ಈಗ ஞானஸ்நானம் எடுங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ಳಬೇಕು. எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. ತಗೊಳ್ಳದೇ ಇರುವವರೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. பாவ மன்னிப்புக்காக எடுக்கிறது ಅದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗೋಸ್ಕರ ತಗೊಳ್ಳುವುದು. இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? ಯೇಸು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಯಾತಕ್ಕೆ ಬಂದರು? பாவங்களை நீக்குவதற்காக வந்தாரு. ಪಾಪಗಳನ್ನು ಬಿಡಿಸಲು ನೀಗಿಸಲು ಬಂದರು. கொண்டாடணும்னாக்கா ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೊಂಡಾಡಬೇಕೆಂದರೆ உள்ள வச்சு கொண்டாட கூடாது. ಪಾಪವನ್ನು ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಕೊಂಡಾಡಬಾರದು. கிறிஸ்மஸ் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பாவ வெளியே போணும், ಪಾಪ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಲ್ಲರೂ ಕುಡಿಯುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, குடிக்கிறதுக்காக கிறிஸ்மஸ் வரல. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬಂದಿಲ್ಲ. விடுதலை ஆகுறது தான் கிறிஸ்மஸ். ಕುಡಿತನದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
பீடி குடிக்கிறதுக்கு கிறிஸ்துமஸ் அல்ல, ಸ್ಮೋಕ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲ. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ள வரதுக்காக இல்ல, குளிர்ல குடிச்சிட்டு வரதுக்காக இல்ல, ಸೊ ಚಳಿಗೋಸ್ಕರ ಅದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಬರುವುದಲ್ಲ, விடுதலை ஆவதற்காக தான் கிறிஸ்துமஸ். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕ್ರಿಸ್ಮಸ್. காதல் பண்றதுக்காக கிறிஸ்துமஸ் அல்ல, ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕ್ರಿಸ್ಮಸ್ நீ ಅಲ್ಲ. சர்ச்சுக்கு போலாம், பொண்ணை பார்க்கலாம், ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ, ಹುಡುಗಿಯನ್ನು ನೋಡೋಣ. உலகம் அப்படித்தான் ஜனங்க விரும்புறாங்க. ಲೋಕದ ಜನರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. தேவன் அதுக்காக அல்ல, பாவத்துக்காக அல்ல, ಆ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರಕ್ಕಲ್ಲ, ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. பாவத்தை நீக்குவதற்காக தான் இயேசு பிறந்தார். ಪಾಪವನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ஒரு ಕ್ರಿಸ್ತನು ಬಂದರು. மனுஷனோட பாவம் வெளியே போகாது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಪಾಪವು ಹೊರಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. வெளியே போகணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕಂದರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ போய் பலி செலுத்தணும். ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹೋಗಿ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ரத்தத்தை எடுத்து ಆ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದು ஆசாரியன் ಆ ಯಾಜಕನು மேல தெளிப்பான். ಅವರ ಮೇಲೆ ಚಿಮುಕಿಸುತ್ತಾನೆ. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ನಿಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಆಗಿದೆ, பாவத்துக்காக இந்த ஆடு பலியாச்சு, ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕುರಿಯು ಬಲಿಯಾಗಿದೆ, பாவத்துக்காக இந்த ஆடு சுமந்துச்சு, பாவத்தை சுமந்துச்சு இந்த ஆடு, ಈ ಕುರಿಯು ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡಿದೆ. அப்படி சொன்ன உடனே, ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ, பலியான உடனே ಆ ಪ್ರಾಣವು ಅಲ್ಲಿ ಬಲಿಯಾದ ನಂತರ பாவத்தை அவன் மனசுல வெளியே போகும். ಆ ಪಾಪವು ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಿಂದ ಒಳಗೆ போய் ಹೋಗುತ್ತದೆ. சொல்லுவான், நான் பலி செலுத்திட்டேன், நான் பலி செலுத்திட்டேன், நான் பலி செலுத்திட்டேன்னு சொல்லுவான். ಆ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சொல்லுவான். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ அதே ಎಂದು போல தான் ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು இந்த ಕ್ರಿಸ್ತ உலகத்திற்கு ಈ ಲೋಕಕ್ಕೆ பலியாய் வந்தாரு. ಬಲಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. பலியாய் வந்தாரு. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலுவை மறிச்சாரு. ಆದರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರು ಸತ್ತರು. ಏನಕ್ಕ ನಮ್ಮ ಪಾವತ್ತೆಲ್ಲ ಅವರು ಸುಮಂದಾರು. ಯಾಕೆಂದರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು. வாழ்வதற்கு ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳೋಣ. நீதிமான்களாய் வாழ்வதற்கு. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. நல்லா உயர்த்துங்கம்மா அப்படியே. ಚೆನ್ನಾಗಿ ಎತ್ತೋಣ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎದಕ್ಕೆ சொல்லப்பா நீதிமான்களாய் வாழ்வதற்கு. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. அதான் பரிசுத்தவான்கள் சொல்றோம். அதே பரிசுத்தವಂತರು ಅಂತ ஹalleluya. ಹೇಳುತ್ತೇವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறோம். ஹalleluya. ಪರಿಶುದ್ಧರು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஒரு பேராசிரியர் ப்ரொஃபசர் என்ன பண்ணாரு, காலேஜ்ல ಒಂದು ಪ್ರೊಫೆಸರ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದರು, ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಟಂಬ್ಲರ್ ತುಂಬಾ ஒரு பாத்திரத்துல ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ தண்ணீர் ஒப்பிட்டு ನೀರನ್ನು ತುಂಬಿ அவங்கள பார்த்து கேட்டாரு. ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாரு, ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು. ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್, எவ்வளவு வெயிட் இருக்கும்? ಇದು ಎಷ್ಟು ಭಾರ ಇರಬಹುದು? ஒருத்தர் 200 கிராம், ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು 200 ಗ್ರಾಮು, ஒருத்தர் 500 கிராம், ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು 500 ಗ್ರಾಮು, ஒருத்தர் 1 kg இருக்கும் சார், ಒಬ್ಬರು 1 kg ಇರಬಹುದು ಅಂತ ஒருத்தர் ಹೇಳಿದರು, 2 kg இருக்கும் சார், ಒಬ್ಬರು 2 kg ಇರಬಹುದು. அவங்க மைண்ட்ல பார்த்துட்டு அந்த தண்ணியுடைய வெயிட் பார்த்துட்டு பாத்திரத்தை வெயிட் பார்த்து சொல்றாங்க. ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ತೋಚಿತೋ ಅಷ್ಟು ಭಾರವನ್ನು ಹೇಳಿದರು. ಎಷ್ಟು ಭಾರ? அவங்களோட கணிப்புல இது இவ்வளவு இருக்கும், இது இவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்கும் சொல்றாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅಷ್ಟಷ್ಟು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ சொன்னாரு, ಆಗ ಹೇಳಿದರು, இது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு முக்கியம் இல்ல, ಇದು ಎಷ್ಟು ಭಾರ ಇರಬೇಕಂತ ಮುಖ್ಯವಲ್ಲ, இது எவ்வளவு நேரம் நான் கையில வச்சுங்கிறேன்னு அதுதான் முக்கியம். ಇದು ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಾವು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ. நான் 1 hour வச்சுக்கிறேன், ನಾವು 1 hour ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெயிட் இருக்கும், ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಭಾರ ಇರುತ್ತದೆ. நான் 2 hour வச்சிருந்தாக்கா, ನಾ 2 hour ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கும், ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಭಾರ ಇರುತ್ತದೆ. ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தாக்கா, ಒಂದು ದಿನ ಪೂರ್ತಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ வெயிட் அது ಎಷ್ಟು ಭಾರ ಇರುತ್ತದೆ சொல்லும் பார்க்கலாம். அது 100 kg கூட தெரியும், ಅದು 100 kg ಸಹ ತೋರಿಸಬಹುದು. அப்போ அவர் சொன்னாரு, ಅವರು ಹೇಳಿದರು 200 கிராம் இருக்கிறது, 300 கிராம் இருக்கிறது, 500 கிராம் இருக்கிறது முக்கியம் இல்ல, 200 300 500 ಮುಖ್ಯವಲ್ಲ, தண்ணியை நான் எவ்வளவு நேரம் வச்சுக்கிறேன் அதுதான் வெயிட் கணக்கு. ಈ ನೀರನ್ನು ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಲೆಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿದರು. உங்களுக்கு என்ன புரியுது தெரியுமா? ಇದರಿಂದ ನಮಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? பாவத்தை நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்கிறீங்க அதை தான் நீங்க பார்க்கணும். ಪಾಪವನ್ನು ಎಷ್ಟು ದಿನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಅಂತ ನೋಡಬೇಕು. பாவத்தை நீங்க வைக்க ನೀವು ಪಾಪವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾ மனசுல பாரம் வந்துரும், ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಾರ இந்த ಬರುತ್ತದೆ. பாரம் இருக்கிறதா, ಈ ಭಾರ ಇರುವುದರಿಂದ இயேசு பிறந்தார், ಯೇಸು ಹುಟ್ಟಿದರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. கை தட்டலாமா? ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟೋಣ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதங்க பார்க்கறோம் பாருங்க, ஒரு இமேஜ் பார்க்கறோம், விடுதலை ஆவதற்காக, ಅವರು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனத்தை வாசிக்கலாம், இதுக்கு வசனம் வாசிக்கலாம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4:23. வசனம் 4:23. 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களிலே பிரவேசித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதி எதனால வருது தெரியுமா? ರೋಗಗಳು ಯಾಕೆ ಯಾತಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ? ಪಾಪದಿಂದ தான் வியாதி வருது. ಪಾಪ ಇದ್ದರೆ ರೋಗ ಬರುತ್ತದೆ. சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கினார்.
பாத்தீங்களா, நீக்கிறார் பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு ಎಲ್ಲವನ್ನು ವಾಸಿ ಮಾಡುತ್ತಾ பிறந்த ಬಂದರು. உடனே ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ அவர் ஊழியம் செய்றாரு. ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದರು. ஜனங்களின் பாவத்தையும் ಜನರ ಪಾಪಗಳನ್ನು நோய்களையும் ಮತ್ತು ರೋಗಗಳನ್ನು நீக்கிறாராம். ಅವರು ಬಿಡಿಸಿದರು. அதுக்கு பிறகு ஜனங்கள்லாம் ஒரு பின்னாடி போனாங்க. ಆಮೇಲೆ ಜನರೆಲ್ಲ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. 9ஆம் அதிகாரம் 35 வசனம், மத்தேயு 9:35 வாசிங்க. 9:35 மார்க் மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி ಬಿಡಿಸಿದರು. அல்ல வெயிட்ட பாவத்தை உள்ள வச்சுக்காதீங்க. ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. அதை எடுக்கிறது தான் இயேசு ಅದು உலகத்துக்கு வந்தாரு. ತೆಗೆದು ಹೊರಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಯೇಸು பாவியா ಕ್ರಿಸ್ತನು வாழ்றதுக்கு அல்ல, ನಾವು ಪಾಪಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, பரிசுத்தமாய் வாழ்றதா ನಾವು இயேசு இந்த ಪರಿಶುದ್ಧವಾಗಿ பூமிக்கு வந்தார். ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஹalleluya. ಆಮೆನ್, ரெண்டாவது ಹalleluya. பார்க்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡೋಣ. ரெண்டாவது பார்க்கிறோம். மத்தேயு 1:18 வாசிங்க. மத்தேயு 1:18. 1:18 பிரசங்க வசனம் எடுங்க. மத்தேயு 1:21. 1:21 அவர் ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் நீக்கி ரெண்டாவது ஜனங்களை ரட்சிப்பார். ಎರಡನೇದು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಲು. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இருந்தாக்கா, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಯಜಮಾನನಿದ್ದರೆ அவர் வேலைக்கு போய் ಅವರ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ குடும்பத்தை காப்பாத்துறாரு. ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ செய்யறாரு. ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕು ಅದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು நமக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ನಮಗೆ ಏನು ಅಗತ್ಯವಿದೆಯೋ ಅದು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ அவளை ரட்சிப்பார்னு போட்டுக்குது. ಅವರ ರಕ್ಷಿಸುವನು. ரட்சிப்பார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ಅವನು ರಕ್ಷಿಸುವನು ಎಂದು ಅರ್ಥವೇನೆಂದರೆ மன்னிக்கிறாரு, ಕ್ಷಮಾಪಣೆ. ரெண்டாவது மீட்கிறாரு, ಎರಡನೇದು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. மூணாவது பார்க்கிறோம் ಮೂರನೇದು ನೋಡುತ್ತೇವೆ புது வாழ்க்கை தராரு. ಹೊಸ ಜೀವನವನ್ನು நாலாவது ಕೊಡುತ್ತಾರೆ. பார்க்கிறோம் ನಾಲ್ಕನೇದು ನೋಡುತ್ತೇವೆ சமாதானம் கொடுக்கிறாரு. ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. ரட்சிப்புன்னா நம்ம சாதாரண மனுஷிக்காதீங்க. ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಸಾಧಾರಣ நமக்கு ಅನ್ಕೊಳ್ಬೇಡಿ. மன்னிப்பு கிடைக்குது, ನಮಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗುತ್ತದೆ, மீட்பு கிடைக்குது, ನಮಗೆ ನಮ್ಮನ್ನು புது ಬಿಡಿಸುತ್ತಾರೆ, வாழ்க்கை கிடைக்குது, ಹೊಸ ಜೀವನ ಸಿಗುತ್ತದೆ, தேவனுடைய ದೇವರ சமாதானம் கிடைக்குது. ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತದೆ. இயேசு ரட்சிக்கும்படியாக அந்த பூமிக்கு வந்தார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. 2:21 ವಾಸಿக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು இதுக்கு 2:21 வசனங்கள் இரண்டாவது பாயிண்ட் வசனம் பாருங்க. 2:21 ஜனங்க எப்படி ரட்சிக்கப்படும் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. சபை ஆரம்பிக்கும் பொழுது ಸಭೆ ಆರಂಭಿಸುವಾಗ பேதுரு என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுங்களா? ಪೇತ್ರನು ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ பரிசுத்தாவியானவர் இறங்குறாரு, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಳಿಯುತ್ತಾರೆ, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்காங்க, 1000 ಜನ ಕೂಡಿದ್ದಾರೆ. அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுமா? ಅವರು ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ? ரட்சிப்பு குறித்து அவர் பிரசங்கம் பண்றாரு. ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன பிரசங்கம் பண்றாரு? ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ? அப்போஸ்தலர் 2:21 வாசிங்க. 2:21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. பாத்தீங்களா, தொழுது கொள்ளும் பொழுது ரட்சிப்பு கிடைக்குது. ದೇವರ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುತ್ತದೆ. சபைக்குள்ள வந்து ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದು ஆண்டவரே ದೇವರೇ ಎಂದು ಹೇಳಿ பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡು ದೇವರೇ, பரலோகத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு ಅಲ್ಲಿ கிடைக்கிறது. ಪರಲೋಕದಿಂದ ರಕ್ಷಣೆ ಆಗುವುದು. ஹalleluya. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. எப்படி செல்போன் சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது ಹೇಗೆ ಸೆಲ್ ಫೋನ್ ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡುವಾಗ டவர் கிடைக்குதா இல்லையா? ಟವರ್ ಸಿಗುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ? எல்லாரும் கனெக்ட் பண்றீங்க, ನೀವೆಲ್ಲರಿಗೂ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತೀರಾ? அது எப்படி ஒரு மிராக்கல் ஆகுது பாருங்க. ಅದು ಹೇಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಅದ್ಭುತವಾಗಿದೆ. எப்படி அது ಆಕ್ಟಿವಿಟಿ ஆகுது தெரியுமா? ಹೇಗೆ ಅದು ಆಕ್ಟಿವೇಟ್ ಆಗುತ್ತದೆ? அது பூமியில ஒரு செல்போன் இன்னொருத்தரோட கனெக்ட் பண்ணி ஒரு டவர் கொடுத்து உங்களோட சிம் ஆக்டிவ் பண்ணி பேச வைக்குது பாருங்க. ಸೊ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದ್ ಸೆಲ್ಲಿಂದ ಇನ್ನೊಂದಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಹೇಗೆ ಮಾತನಾಡಲು பாத்துக்கிறீங்களா? ಅದು ಯಾವಾಗಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿ ஒரு ನೋಡಿದ್ದೀರಾ? மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு செல்லுக்கு இவ்வளவு பவர் இருக்கும் பொழுது ಒಂದು ಮನುಷ್ಯನು ಕಂಡು ಹಿಡಿದ ಒಂದು ಸೆಲ್ಲಿಗೆ ಎಷ್ಟು ಪವರ್ ಇರುವಾಗ தேவனுடைய ரட்சிப்புக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு ದೇವರ தெரியுமா? ರಕ್ಷಣೆಗೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಇರಬಹುದು. ಆಮೆನ್. ಹalleluya. இங்க டவர் இந்த சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது, ಆ ಟವರ್ ಈ ಚರ್ಚಿನೊಳಗೆ ಬರುವಾಗ, படும் பொழுது ಮೊಣಕಾಲು ಊರುವಾಗ பரலோகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வருகிறது. ಪರಲೋಕದಿಂದ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. அதான் தொழுது கொள்கிற யாவரும் ಅದೇ ಮೊಣಕಾಲೂರುವ ಯಾವರು ரட்சிக்கப்படுவார்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. சபைக்கு வாங்க, ಅದೇ ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ ಬನ್ನಿರಿ. எங்களுக்கு டைம் இல்லங்க, ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, டைம் இல்லங்க. ಸಮಯವಿಲ್ಲ. பாரு நீங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இடம் இல்லாம வந்திருக்கீங்க. ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ, ಅಷ್ಟು ಜನ அடுத்த ಬಂದಿದ್ದಾರೆ. ஞாயிற்றுக்கிழமை வாங்க பார்க்கலாம். ಭಾನುವಾರ ಬನ್ನಿರಿ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் சண்டே வருவீங்களா? ಕೊನೆ ಭಾನುವಾರ வரணும். அதான் ரட்சிப்பு. ಎಲ್ಲರೂ ಬರಬೇಕು. ಅದೇ ರಕ್ಷಣೆ. அப்போஸ்தலர் 2:40 வாசிங்க. 2:40 ரட்சிப்பு குறித்து 2:40 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி
விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் பாத்தீங்களா, ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரட்சிப்பு என்ன தெரியுமா? ರಕ್ಷಣೆ ಏನು ಅಂದರೆ கொஞ்சம் பாவத்தை விட்டு வெளியே வரணும். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. இப்ப சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ಆಲಯಕ್ಕೆ ಬಂದರು. எக்ஸாம்பிள் குடியை விட்டா அப்படி வச்சுங்களேன், ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇವೆ, ಕುಡಿತನವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு வருஷம் ஆகி போயிடுச்சு, 1 ವರ್ಷವಾಗಿದೆ, ஊர்ல சாவாகி போயிடுச்சு, ಊರಿನಲ್ಲಿ ಸಾವಾಗಿದೆ. எல்லாம் தெரியும் இவன் பழைய குடிகாரன்னு, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಇವನು ಹಳೆಯ ಒಂದು இவரு ಕುಡುಕ, கம்பெனி குடிப்பான்னு தெரியும். ಇವನು ಕುಡುಕ ಎಂದು இப்ப ಗೊತ್ತು. சர்ச்சுக்கு வந்துட்டா அப்படி ಆಲಯಕ್ಕೆ ஒரு ಬಂದಿದ್ದಾನೆ, வருஷமா குடிக்கல. 1 ವರ್ಷದಿಂದ ಕುಡಿಯಲಿಲ್ಲ. அப்ப என்ன பண்ணுவாங்க? ಹಾಗೇನು ಮಾಡುತ್ತಾರೆ, கொஞ்சம் ஊத்துறா குடுறா, ಸ್ವಲ್ಪ ಕುಡಿ, உடம்பெல்லாம் போகலாம், ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ, ಮೈ ಕೈ ನೋವೆಲ್ಲ ಹೋಗುತ್ತದೆ. சரி ஒரு நாள் தானே, ಸರಿ 1 ದಿವಸ ಮಾತ್ರ ತಾನೆ. அப்ப என்ன பண்றது? ಹಾಗೇನು ಮಾಡುವುದು, குடிக்கலாமா வேணாவா, ಕುಡಿಯುವುದಾ ಬೇಡವಾ, குடிக்கலாமா வேணாவா, ಕುಡಿಯುವುದಾ ಬೇಡವಾ, அவங்க கேட்க சொல்றாங்களே, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ, என்கரேஜ் பண்றாங்களே, ಸರಿ ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡುತ್ತಾರಲ್ಲ, சரி குடிக்கலாம், ಸರಿ ಕುಡಿಯೋಣ, ஃபுல்லா குடிச்சிட்டு ஆடுறது. ಸರಿ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಕುಡಿಯೋದು. அது என்ன அர்த்தம்னாக்கா, ಅದೇನು ಅರ್ಥವೆಂದರೆ அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரல, ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ டைம் ಬರಲಿಲ್ಲ. கிடைக்கும் அந்த பாவத்துக்கு போகணும். நம்ம ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗ ಅದಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. நம்ம அந்த முழுமையா வரல, ಅಪೂರ್ಣವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. பைபிள் சொல்லுது, வாசிங்க. ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அதுல 2:40 வாசிங்க, 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, இல்ல பைபிள் பாக்குறீங்களாமா, ಅನೇಕವಾದ ಮಾತುಗಳಿಂದ ಅವರು மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். ಅವರು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. கெடுக்கிறானா, ಒಬ್ಬನು ಕೆಡಿಸುತ್ತಾನಾ, அவங்க வந்து வெளியே வரணும். ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. ஒரு பாவம் உன்னை கெடுக்குதா, ಒಂದು ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದಾ, அங்கிருந்து வெளியே வரணும். ಅದರಿಂದ ಹೊರಗೆ ஏன்னா ಬರಬೇಕು. உனக்குள்ள ரட்சிப்பு அது பரலோகத்திலிருந்து வந்தது. ಯಾಕೆಂದರೆ ನಿಮಗೆ ಬಂದಿರುವ ರಕ್ಷಣೆ ಪರಲೋಕದಿಂದ ಯೇಸು ಮೂಲಕ ಬಂದ ರಕ್ಷಿಪು. ಅದು ಯೇಸು ಮುಖಾಂತರ ಬಂದಿರುವ ರಕ್ಷಣೆ. அவங்க நீ மாத்தணும் தவிர ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೇ ವಿನಃ விழக்கூடாதுங்க, ಅದರಲ್ಲಿ ಬೀಳக்கூடாದು. பேதுரு சொல்றாரு, ಅದೇ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, கொஞ்சம் வெளியே வாங்க, ನೀವು ಸ್ವಲ್ಪ ಹೊರಗೆ ಬನ್ನಿರಿ. அத வார வந்து நம்ம ரட்சிப்பை புதுப்பிச்சுக்கிறோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ವಾರ ಬಂದು ನಾವು ಹೊಸದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, பலப்படுறோம், ನಾವು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬಲಪಡುತ್ತೇವೆ. இந்த உலகத்துல ஒரு பாவம் இருக்கிறது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ, ஒரு சாபம் இருக்கிறது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾಪವಿದೆ, உலகத்துல ஒரு பிசாசின் ஆளுகை இருக்கிறது, ಲೋಕದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆ ಇದೆ. மனிதர்கள் பிசாசுடன் ஆட்கொண்டு வாழ்கிறார்கள், ಅನೇಕರು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾಳುತ್ತಾರೆ. கொள்ளை பாவம் விபச்சாரம் நிறைந்த உலகமா இருக்கிறது, ವ್ಯಭಿಚಾರ ಕೊಳ್ಳೆತನ ಎಲ್ಲ ಬರುತ್ತದೆ. சபை நமக்கு பரிசுத்தமா வழியை காட்டுகிறது, ಸಭೆ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ದ್ವಾರವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. வெளியே வர சொல்றப்ப ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க, 2:47. 2:47 அதே அதிகாரத்துல தான் இந்த 3 வசனம் பார்க்கிறோம். ಅದರ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பேதுரு அழகா பிரசங்கம் மாட ரட்சிப்பு ಪೇತ್ರನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. பிரசங்கம் ಸಭೆಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. சபை ஆரம்பிக்கப்படுகிற பிரசங்கம் இது. ಸಭೆಗೆ ಆರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ரட்சித்துக் கொள்ளுங்க என்று சொல்றாரு. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. எப்படி ரட்சித்துக் கொள்ளணுமா, ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ வெளியே ಹೊಂದಬೇಕು, வாங்கன்றாரு, ಹೊರಗೆ ಬನ್ನಿರಿ. அதனால ஆசீர்வாதம் தெரியுமா, ಅದರಿಂದ ಏನು ಆಶೀರ್ವಾದ. 47 வாசிங்க. 47 தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ಮತ್ತೆ நம்ம படணுங்க, ನಾವು ದಯವನ್ನು ಹೊಂದಬೇಕು, நம்ம படணும், ನಾವು ಹೊಂದಬೇಕು. நம்ம விட்டு வேலைக்கு வந்து படணும் ரட்சிப்ப. ನಾವು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. மனைவி எப்பவுமே கூடவே இருக்க மாட்டாங்க, ಹೆಂಡತಿ ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಗಿರುವುದಿಲ್ಲ, பாஸ்டர் எப்பவுமே கூடவே இருக்க மாட்டாங்க, ಪಾಸ್ಟರ್ ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಗಿರುವುದಿಲ್ಲ, அப்பா ಅಮ್ಮ எப்பவுமே கூடவே இருக்க மாட்டாங்க, ತಾಯಿ ತಂದೆ ಯಾವಾಗಲೂ ஆனா ಜೊತೆಗಿರುವುದಿಲ್ಲ. எப்பவுமே இயேசு கூட இருப்பார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವಾಗಲೂ ಜೊತೆಗಿರುತ್ತಾನೆ. ಅವರು ಮರುದಲಿ ಕೂಡಾದು, ಆಮೇಲೆ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನ್ನ என்ன பண்ணணும், ಅದರಿಂದ ಏನು ಮಾಡಬೇಕು, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். ಅವರು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಬಂದರು. அதான் ரட்சிப்பு, ಅದೇ ರಕ್ಷಣೆ. இதுதான் இயேசு பிறந்தாரு. ಇದರಿಂದ ಯೇಸು ಹುಟ್ಟಿದರು. ஒருத்த ரோட்ல போயின்னுக்குறா, அப்படி ಒಬ್ಬನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನು, அவனை பாம்பு கடிச்சிருச்சு, ಅವನು ಸರ್ಪವು ಕಚ್ಚಿತು, கோபம் வந்துருச்சு அவனுக்கு. ಅವನು ಕೋಪ ಬಂದಿತು. இந்த பாம்பு எப்படி கடிக்கலாம், ಈ ಸರ್ಪವು ಹೇಗೆ ನನ್ನ ಕಚ್ಚಬಹುದು, இந்த பாம்பை விடக்கூடாது, ಈ ಹಾವನ್ನು ಬಿಡಕೂಡದು. கல் எடுத்து குச்சி எடுத்து தேடுறான், ஓடுறான், ಸೊ ಎಲ್ಲ ಕೋಲು ಎಲ್ಲ ತಗೊಂಡು ಓಡುತ್ತಾನೆ. எப்படி அந்த பாம்பு அடிச்சிடணும், ಹೇಗಾದರೂ ಈ ಹಾವನ್ನು ಒಡೆಯಬೇಕು. ஏமா கேக்குதாம்மா, என்னை கடிச்சிருச்சு, ಕಚ್ಚಿ ಬಿಟ್ಟಿತ್ತು, இதை விடக்கூடாது, ಇದನ್ನು ಬಿಡಕೂಡದು, அப்படியாவது அடிக்கணும், ಸೊ ಹೇಗಾದರೂ ಹೊಡೆಯಬೇಕು. ஓடுற பின்னாடியே ஓடுறான், ಓಡುತ್ತಾನೆ ಅದರ ಹಿಂದೆ, அது பூந்து ஓடுது பாருங்க, ಅದು பயந்து ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗುತ್ತಿದೆ ಭಯಪಟ್ಟು. அப்படியே போக போக நேரம் ஆகுது பாருங்க, ಅವನು ಹೋಗುತ್ತಾ ಸಮಯವಾಗುತ್ತಿದೆ. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1 ಗಂಟೆ ಆಯಿತು, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 ಗಂಟೆ ಆಯಿತು. பாம்பை பிடிக்க முடியுமா, ಹಾವನ್ನು ಹೋಗಿ ಹಿಡಿಯಬಹುದಾ, அது சந்தில பூந்து ஓடுது, ಅದೆಲ್ಲೋ ಸಂಧಿಯಲ್ಲಿ ಹೋಯಿತು. பாம்பு அப்படிதான்,
ಪಾಪವು ಹಾಗೆಯೇ. பாவத்தை நீ பிடிக்க முடியாது. ಪಾಪವನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಅದು ಹೆಂಗ ಅಸಾಧ್ಯ. ಹೆಂಗ ಒಳಜಿಂಗ ಅದೆಲ್ಲಾದ್ರೂ தெரியாது. ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. எந்த மூலைக்கும் தெரியாது அது. ಯಾವ ಕೋಣೆಯಲ್ಲಿದೆಯೋ நம்ம ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. தான் வெளியே ನಾವು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. இவனா பண்றான், ಇವನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? பாம்பு மேலயே கோபம் இவனுக்கு. ಹಾವಿನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕೋಪ. தன்னை ரட்சித்துக் கொள்ளுன்ற எண்ணத்தை மறந்துட்டான். ತನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂದು ಮರೆತು ಬಿಟ್ಟನು. பாம்பு அடிக்க பாம்பை தேடுற, பாம்பு கடிக்க ಹಾವನ್ನು ಹುಡುಕ್ತಾನೆ, ಹೇಗಾದ್ರೂ ಹೊಡಿಬೇಕಂತ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡ್ತಾವನೆ. அப்பதான் கொஞ்சம் மயக்கம் வருது. ಹಾಗೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಒಂಥರ ಆಯ್ತು. உடம்பு டயர்ட் ஆகுது, ಅವನು ಸುಸ್ತಾಯಿತು. ஏன்னா மயக்கம் வருது, ಏನಿದು ಆಯಾಸವಾಗುತ್ತಿದೆ, ஓட முடியலையே, ಓಡಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. அப்பதான் யோசிக்கிறான். ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ஐயோ விஷம் ஏறுதுடா, ಅಯ್ಯೋ ವಿಷವು ಹತ್ತುತ್ತಿದೆ. அப்ப பயந்து வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிடல் கொண்டு போங்க சொல்றான் பாருங்க. ಭಯಪಟ್ಟು ಮನೆಗೆ ಬಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಕೊಂಡು ಹೋಗಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. முடிஞ்சு போச்சு, ಸಮಯವಾಗಿದೆ. கேட்டாங்க எப்ப பாம்பு கடிச்சு, ಹೇಳಿದರು ಯಾವಾಗ ಕಚ್ಚಿತು ಹಾವು. 4 hour ಆಯ್ತು. 4 hour ಆಯ್ತು. என்ன பண்ணிದ 4 hour? ಏನು ಮಾಡುತ್ತಿದೆ ಇಷ್ಟೊತ್ತು? பாம்பை தேடி இருந்தேன், ಹಾವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೆ, பாம்பை சாவடிக்க தேடி இருந்தேன், ಹಾವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಓಡುತ್ತಿದ್ದೆ. சொல்றாங்க, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ சாவறியப்பா, ನೀನು ಸಾಯ್ತಿದ್ಯಲ್ಲ. பாம்பு போய் தேட போய் ಹಾವನ್ನು ಹೋಗಿ ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಹೋಗಿ உன்னை நீ காப்பாத்திக்காம போயிட்டியே, ನಿನ್ನನ್ನು ನೀನು ಕಾಪಾಡದೆ ಹೋಯ್ದಲ್ಲ. எல்லாமே இருக்குது, ಎಷ್ಟು ಔಷಧವಿದೆ. ஆனா என்ன ஆயிடுச்சு, பட்ட நேரம் என்ன ஆயிடுச்சுங்க, ಆದ್ರೆ ಸಮಯವೇನಾಗಿದೆ? சொல்ல நேரம் ஆயிடுச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நேரம் உனக்கு வந்துக்குது, ಈಗ ಸಮಯವು ಬಂದಿದೆ ನಿಮಗೆ. அது இயேசுவே ஏற்றுக்கொள்கிறார் நேசர். ಅದು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಮಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாவத்து பின்னாடியே ஓடுன, ಇನ್ನೂ ಪಾಪದ ಹಿಂದೆ ಓಡಿದರೆ காப்பாற்ற முடியாது. ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. இயேசு ரட்சிக்க முடியாத உலகத்திற்கு வந்தார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு அம்மா நர்சம்மா, ಒಂದು ತಾಯಿ ನರ್ಸಮ್ಮ பெங்களூரிನಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ வேலை செஞ்சுக்குதுங்க. ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பசங்க ಲೀವ್, ಅಲ್ಲಿ ಅವತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ರಜಾ. 5 ವಯಸ್ಸು 7 ವಯಸ್ಸು குழந்தை வீட்டு விட்டு போயிட்டு இருக்குது. 5 ವಯಸ್ಸು 7 ವಯಸ್ಸು ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. பாத்துக்கு வீட்ல இருங்கடா, ಮನೆಯಲ್ಲಿರಿ, நான் வந்துடுறேன் லஞ்சுக்கு அப்படின்னு, ನಾನು ಬಂದ್ಬಿಡುತ್ತೇನೆ ಊಟಕ್ಕೆ அப்படின்னு சொல்லி ಎಲ್ಲ வச்சுட்டு போயிருக்காங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟು ಹೋದರು. நம்ம வேலை செய்யும் பொழுது ತಾಯಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ 11 மணிக்கு உணர்வு வருது. 11 ಗಂಟೆಗೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂತು, வீட்டுக்கு போನು, ಅಯ್ಯೋ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು. 1 மணிக்கு தானே போனோம், எதுக்கு 11 மணிக்கு போனோம்? ಅಯ್ಯೋ 1 ಗಂಟೆಗೆ ಹೋದವಲ್ಲ, ಯಾಕೆ ಮತ್ತೆ மனசு ಅಡಿக்குது வேகமா, ಹಂಗೆ ಮನಸ್ಸು ಒಡೆಯುತ್ತಿದೆ. ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳಿದ್ರೆ எப்படி வீட்டுக்கு போறது? ಹೇಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳುವುದು, ಹೇಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುವುದು? ಇಲ್ಲ ನೀ வீட்டுக்கு போ ಇಲ್ಲ ಮನೆಗೆ ಹೋಗು ಅಂತ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಿದೆ. ಪರ್ಮಿಷನ್ வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂತ. குழந்தைங்க இருக்காங்க வீட்ல. ಆಮೇಲೆ ಜ್ಞಾಪಕವಾಯಿತು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, வந்துச்சு பாருங்க. ಆಮೇಲೆ ಜ್ಞಾಪಕವಾಯಿತು, நடந்து போகாத, ಆಟೋல ಪೋ. ಸೊ ಹೊರಗೆ ಬಂದರೆ ಮನಸ್ಸು ಅಡಿಕಿದು, ಪಡಪಡ ನಡೆದು ಹೋಗಬೇಡ, ಆಟೋಲಿ ಹೋಗು ಒಂದು ಮನಸ್ಸು. இப்படி ஆகுதே, உடம்பு எப்பயுமே ஆவாதே அப்படி சொல்லி, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗುವುದಿಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ತರ ಆಗುತ್ತಿದೆ ಅಂತ. ஆட்டோல இறங்கி ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வருது, ಆಟೋಲಿ ಹತ್ತಿ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. பசங்களை தேடும் பொழுது ಮಕ್ಕಳನ್ನು ಹುಡುಕುವಾಗ பெரிய ಪையன் கத்துறான், ಅಮ್ಮ ತಂಬಿ ಕಾಪಾತನೆ. ದೊಡ್ಡ ಮಗನು ಕಾಪಾಡು, ತಮ್ಮನನ್ನು ಕಾಪಾಡು ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ಹೋಗಿ ನೋಡಿದರೆ ಪಕ್ಕದ ತೊಟ್ಟಿ வீடு கட்டிங்கறாங்க, ಪಕ್ಕದ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. 5 ವಯಸ್ಸು ಪೈಯನ್ ತೊಟ್ಟಿಲಿ ಉಳಿದಿದ್ದಾನೆ. 5 ವಯಸ್ಸು ಮಗು ಆ ತೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗಿದ್ದಾನೆ. ಈ ಮಗು ಕಿರಿಸ್ತಿದ್ದಾನೆ. போயிட்டு மேல வரானா, ಆ ಮಗು ಒಳಗೆ ಹೋಗಿ ಮೇಲೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. நம்ம பாக்குது, ನೀರಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೇಲೆ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. முடி பிடிச்சு தூக்கிடுச்சு. ಆಮೇಲೆ ಆ ಕೂದಲನ್ನು ಹಿಡಿದು ಎಳೆದಳು. அப்படி தூக்கும் பொழுது கண்ணெல்லாம் அப்படியே பாக்குறான், ಹಾಗೆ ಕಣ್ಣೆಲ್ಲ ಹಿಂಗ್ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಾನ ಮಗು. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ಲೇಟ್ ಆಗಿஇருந்தாங்க, 5 ನಿಮಿಷ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿದ್ದರೆ குழந்தைனே இருக்கும், ಆ ಮಗು ಏನಾಗುತ್ತಿದ್ದನು, இறந்து போயிட்டு இருப்பான். ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ದೇವರೇ ಉಮக்கு நன்றி ஆண்டவரே, ದೇವರೇ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ, இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்தீங்களே, ನಾನು ಇಷ್ಟು ಬೇಗನೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿಯಲ್ಲ. இதே போலதா ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಕಾಗ ರಕ್ಷಿಪುಡುಗಾಗ ದೇವರು ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ. ஹalleluya, 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 ஹalleluya. மூணாவது பொறுப்பாக்குவோம். ಮೂರನೆಯದು ನೋಡೋಣ. அதே வசனத்துல மத்தேயு 1:21, மத்தேயு 1 ಮತ್ತೇಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23, 1:23. அவன் இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அடுத்த ஒரு பேர் வருது, இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இம்மானுவேல் என்பதற்கு மூணாவது தேவன் நம்மோடு இருக்கிறாருங்க. ದೇವರು ನಮ್ಮ ಕೂಡ ಇದ್ದಾನೆ. சொல்லுங்க, இயேசு ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ಯೇಸು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. எப்படி இருப்பார் ಯೇಸು? ಹೇಗೆ ಇರುತ್ತಾರೆ ಯೇಸು? பைபிள் எங்க இருக்கிறதோ, ಈ ವೇದ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತದೋ அந்த வார்த்தை இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯ ಇದೆ. அந்த வார்த்தை நம்ம உள்ள வரும் பொழுது, ಆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நமக்குள்ள இயேசு வாழ்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಯೇಸು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாம். மத்தேயு 1, யோவான் 1:14 வாசிங்க. ஜெபம் பண்ணலாம், என்ன சீக்கிரம். யோவான் 1:14. 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இங்க வா நமக்குள்ள வாசம் பண்றார். ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ, நமக்குள்ள வாசம் பண்றார். ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. இதுதாங்க இயேசு. ಇದೇ ಯೇಸು, விட்டு போறவர் அல்ல. ಇದು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಲ್ಲ. பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ, மத்தேயு 28:20 ಮತ್ತಾಯ ಬರೆಸುವಾರ್ತೆ வாசிங்க. 28:20 28:20 வாசிங்க. 28:20 ಮತ್ತಾಯ மத்தேயு ಬರೆಸುವಾರ್ತೆ 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ முடிவு பரிந்தமும் உலகத்தின் முடிவு பரிந்தமும். ಯುಗಾದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ இயேசு விசுவாசிக்கும் பொழுது, ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವಾಗ, இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, உங்களுடைய நாட்கள் முடிய மட்டும், ನಿಮ್ಮ ದಿನವು ಮುಗಿಯುವವರೆಗೂ, இந்த உலகம் முடிய மட்டும், ಈ ಲೋಕವು ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ வாசிங்க. நான் உங்களோட கூடனே இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. கை விட்டு போற தெய்வம் அல்ல, ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ, கை கொடுக்கிற தெய்வம், ಕೈ ಕೊಡುವ ದೇವರು, ಆಮೆನ್, கொடுக்கிற ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெய்வம், ಎತ್ತುವ ದೇವರು, பிறந்துட்டு பாவத்தை நீக்கிட்டு ಪಾಪವನ್ನು ನೀಕಿಸಿ ரட்சிப்பை கொடுத்துட்டு ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು போறவர் அல்ல, ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ, முடிவு பரிந்தமும் கூட இருக்கிற ஒரு தெய்வம். ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವ ದೇವರು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதாங்க கிறிஸ்மஸ். ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್. என்ன சொல்லு பார்க்கலாம். என்ன பிரசங்க நீ தலைப்பு? ಹೇಳಿರಿ, ஜனங்களுக்காக தேவனுடைய ಜನರಿಗೆ ದೇವರ ಯೋಜನೆ. என்ன திட்டம் தெரியுமா? ஒண்ணு, ஒன்று, பாவத்தை நீக்குகிற திட்டம். இரண்டாவது ಜನರ திட்டம் தெரியுமா? ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸಲು. ஜனங்களை ரட்சிக்கிற. ಎರಡನೆಯದು, மூணாவது திட்டம் தெரியுமா? அவர் கூட இருக்கிற ஒரு திட்டம். ಅವರ ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವ ದೇವರು. போன வருஷம் ಹೋದ ವರ್ಷ தாமஸ் எட்வினை பார்க்க முடியல. ಥಾಮಸ್ ಎಡ್ವಿನ್ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಯಿತು. அப்பா இறந்துட்டாரு. ತಂದೆಯು ತೀರಿ ಹೋದರು. எல்லாருக்குமே சபை மக்களுக்கு எல்லாம் ரொம்ப வேதனை. ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆಲ್ಲ ತುಂಬಾ ವೇದನೆ இத்தனை ಆಯಿತು. வருஷம் இருந்தாரு இல்லையேன்னு ಇಷ್ಟು ವರ್ಷವಿದ್ದರಲ್ಲ ಇವತ್ತಿಲ್ಲವಲ್ಲ, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ತುಂಬಾ ವೇದನೆ ಆಯಿತು. போன வருஷம் ಹೋದ ವರ್ಷ இதே நாள் ಇದೇ ದಿನ அப்ப கூட இல்லைன்னும் போது இவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? ಅವರ ಜೊತೆಗಿಲ್ಲ ಅನ್ನುವಾಗ ಎಷ್ಟು ವೇದನೆ ஏன்னா ಅಲ್ವಾ? மனிதனுடைய ஆயுசு அவ்வளவுதான். ಆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಆಯಸ್ಸು எல்லா ಅಷ್ಟೇ. மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆயுசு ஆண்டு வச்சிருக்காங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಆಯಸ್ಸು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லா மனிதரும் ஆயுசு வரும்பொழுது போறாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಆಯಸ್ಸು ತೀರುವಾಗ ಹೋಗುತ್ತಾರೆ. குடும்ப நம்பிக்கை இருக்கிறாங்களே, ಆದ್ರೆ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದಾರಲ್ಲ, இன்னும் குடும்ப திடமா இருக்கிறாங்களே, ಇನ್ನು ದೃಢವಾಗಿದ್ದಾರಲ್ಲ, தைரியமா இருக்கிறாங்களே, ಇನ್ನು ஏன் ಧೈರ್ಯವಾಗಿದ್ದಾರಲ್ಲ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஒரு நாள் அப்பாவை பார்ப்போம். ಏಕೆಂದ್ರೆ ಒಂದು ದಿವಸ ಅಪ್ಪನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இன்னொன்னு இயேசு கூட இருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ, ரட்சிப்பை கொடுத்தாரு. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவின் அற்புதம். ಇದೇ ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತ. கூட இருக்கும்படியே தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். ಜೊತೆಗಿರುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದರು. பண்டிகை நல்லா கொண்டாடுங்க. ಸೊ ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡಿರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ பரிசுத்தமாய் ಹಬ್ಬವನ್ನು. கொண்டாடுங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕೊಂಡಾಡಿರಿ. பாவத்தெல்லாம் விட்டுடுங்க. ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ஒருவேளை ಬಿಡಿರಿ. brothers நீங்க ஒருவேளை ஸ்மோக் பண்றதா இருந்தா நீங்க விட்டுருங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಬೀಡಿ ಸೇದುವುದಾದರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. குடிக்கிறதா நீங்க விட்டுருங்க. ಕುಡಿಯುವುದಾದರೆ ஒருவேளை ಬಿಟ್ಟು சினிமா ಬಿಡಿರಿ. பைத்தியம் இருந்தா ಇಲ್ಲ விட்டுருங்க. ಸಿನಿಮಾ ಹುಚ್ಚಾದರೆ ಬಿಟ್ಟು ஒருவேளை ಬಿಡ್ರಿ. பாவ ரீல்ஸ் பாக்குற பைத்தியம் இருந்தா ಇಲ್ಲ நீங்க ಪಾಪ விட்டுருங்க. ರೀಲ್ಸ್ ಅನ್ನು ನೋಡುವ ஒரு ಒಂದು காதல் ಹುಚ್ಚಿದರೆ பைத்தியம் ಬಿಟ್ಟು இருந்தா ಬಿಡ್ರಿ. நீங்க விட்டுருங்க. ಎಲ್ಲ ಹುಚ್ಚುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. தவறான வாழ்க்கை இருந்தா இன்னைக்கு ಸೊ விட்டுருங்க. ತಪ್ಪಾದ ಒಂದು ಜೀವಿತವಿದ್ದರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. இயேசுவை கொண்டாடுறதுக்கு ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವುದಕ್ಕೆ பரிசுத்தம் தான் தேவை. ಪರಿಶುದ್ಧವು ಮುಖ್ಯ. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் உண்மையான பண்டிகை. ಅದೇ ನಿಜವಾದ ಒಂದು ಹಬ್ಬ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையான பண்டிகை பரிசுத்தம் இருந்தா தான் ಸೊ ನಿಜವಾದ ಒಂದು ಹಬ್ಬ ಪರಿಶುದ್ಧವಿದ್ದರೆ ಮಾತ್ರ சமாதானமா கொண்டாடணும். ಸಮಾಧಾನವಾಗಿ ನಾವು ಕೊಂಡಾಡಬೇಕು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ், ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, ஹாப்பி கிறிஸ்மஸ், ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್, பக்கத்துல சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. அப்படியே எழுதி நிற்போமா? ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವಾ?